இந்த டிஜிபி போடுறதுக்கு எது தடையாக இருக்குது, ஏன் அவங்க அதை செய்ய தயங்குறாங்க அப்படிங்கிறத முதற்கட்ட. அதாவது வருகிற எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ வந்து 2026 வந்து எலெக்ஷன்ஸ் வந்து தமிழ்நாடு சட்டசபை எலெக்ஷன் நடக்க போகிறப்ப அவர்களுக்கு வேண்டிய ஒரு டிஜிபியை கொண்டு வரணும்னு சொல்லி தமிழக அரசு முயல்கிறது. ஆக்சுவலாக இது டிஜிபி போடுற நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிபியோடைய பதவி போனோட லால் இருந்தார், சங்கிலி லால் இருந்தார். அவருடைய பதவி வந்து 3 பதவி காலியாக போகுது, அவருடைய பதவி காலம் முடிய போகுதுன்னா 3 மாதத்துக்குள்ள 10 பேரை வந்து தமிழக அரசு தேர்வு பண்ணணும். ஒரு டிஜிபி அந்தஸ்தில் உள்ள தேர்வு பண்ணி டிஜிபிக்கான தேர்வாணையம்னு ஒன்று இருக்குது. அந்த சென்ட்ரலில் டிஜிபிக்கான தேர்வாணையம் இருக்குது. அந்த தேர்வுக்குழு ஆணையத்துக்கு மத்திய அரசுக்கு அனுப்பணும். மத்திய அரசு அந்த 10 பேரில் 3 பேரை ஃபில்டர் பண்ணி அனுப்புவாங்க. 10 பேரை அனுப்புகிறதும் மாநில அரசு தான். மத்திய அரசுக்கு போயிடுச்சு, அந்த தேர்வாணையத்தில் ஃபில்டர் பண்ணி 3 பேரை திருப்பி அனுப்புகிறாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறதும் மாநில அரசு தான். இந்த 10 பேர் எங்களோட விருப்ப பட்டியலில் இருக்காங்க, அதுலேருந்து யாராவது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. 10 பேர் அனுப்பிச்சிருது மாநில அரசு. இதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். மாநில அரசு தான் அனுப்புது, மத்திய அரசு 3 பேர் அதை ஃபில்டர் பண்ணி திருப்பி அனுப்புகிறாங்க. அந்த 3 பேர்லேயும் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறது மாநில அரசு தான். அப்போ அந்த 10 பேர் அனுப்பிச்சதில் 3 பேர் அவங்க யார் யார் அனுப்புகிறாங்க? சீமா அகர்வாலை அனுப்புகிறாங்க, மகேஷ்குமாரை அனுப்புகிறாங்க, ரத்தோட்டை அனுப்புகிறாங்க. 3 பேர் அனுப்புகிறாங்க. இந்த 3 பேரில் ஒருத்தரை தான் நீங்கள் போடணும். இதான ரூல். இதுக்கு எதுக்கு இவ்வளோ டைமை எடுத்துட்டு பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் கீழே தமிழக சட்டம் ஒழுங்கு எதுக்கு கொடுக்குறீங்க?